வணக்கம். நீங்க எப்பவாச்சும் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணும்போது அது கொஞ்சம் உயிர் இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த சாதாரண HTML டேக்ஸ்க்கு சூப்பர் பவர்ஸ் கொடுத்து உங்க பேஜை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, HTML attributes பத்தின இந்த உலகத்துக்குள்ள முழுசா போகலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஒரு சாதாரண டேக் எப்படி ஒரு கிளிக் பண்ணக்கூடிய லிங்கா மாறுது? இல்ல ஒரு இமேஜ் டேக் அதுக்கு காட்ட வேண்டிய படம் எதுன்னு எப்படி கரெக்டா தெரிஞ்சுக்குது? இந்த மேஜிக் எல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தோட பேரு தான் HTML attributes. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுங்க தான் HTML எலிமெண்ட்ஸ்க்கு கூடுதல் தகவல்களை கொடுத்து அது எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற கமெண்ட்ஸ். இந்த attributes தான் உங்க வெப் பேஜை இன்டராக்டிவா டைனமிக்கா மாத்துற சூப்பர் பவர்ஸ். இது இல்லைன்னா உங்க வெப் பேஜ் வெறும் எழுத்துக்கள் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட், அவ்வளோதான். சரி, இந்த சூப்பர் பவர்ஸ நாம எப்படி பயன்படுத்துறது? அதுக்குன்னு சில அடிப்படை விதிகள் இருக்கு இல்லையா? இந்த ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, அதோட சின்டாக்ஸ், அதாவது அதோட இலக்கணம் எப்படி இருக்குன்னு வாங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். இங்க மொத்தமே 4 முக்கியமான ரூல்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட், எல்லா HTML எலிமெண்ட்ஸ்லயும் நாம attributes சேர்க்கலாம். ரெண்டாவது, அவை இந்த எலிமெண்ட்டை பத்தின ஒரு எக்ஸ்ட்ரா தகவலை கொடுக்கும். மூணாவதா, இது ரொம்ப முக்கியம், attributes-ஐ எப்பவுமே ஸ்டார்ட் டேக்ல, அதாவது ஓப்பனிங் டேக்ல தான் எழுதணும், க்ளோசிங் டேக்ல எழுதவே கூடாது. கடைசியா, இது எப்பவுமே பேர் இஸ் ஈக்குவல் டு மதிப்பு அப்படின்ற ஒரு ஜோடியா தான் வரும். பாருங்க, ஒரு attribute எழுதுறது எவ்வளோ சுலபம். முதல்ல எந்த டேகுக்கு எழுதணுமோ அந்த ஓப்பனிங் டேகை எடுத்துக்கோங்க. அடுத்து attribute-ஓட பேரை எழுதுங்க. உதாரணத்துக்கு டைட்டில். அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் சைன், ஈக்குவல்ஸ் போடுங்க. கடைசியா அதோட மதிப்பை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுங்க. அவ்வளோதான், உங்க டேகுக்கு இப்போ ஒரு புது சக்தி கிடைச்சிடுச்சு. ஓகே, தியரி எல்லாம் போதும். இப்போ நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நம்ம டெய்லி பயன்படுத்த போற 2 முக்கியமான attributes-அ பத்தி பார்க்கலாம். ஒன்னு லிங்க்ஸ் உருவாக்குறது, இன்னொன்னு படங்களை காட்டுறது. முதல்ல href. இது டேக், அதாவது ஆங்கர் டேகோட உயிர் நாடினே சொல்லலாம். ஒருத்தர் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணா அவங்கள எந்த வெப்பேஜ்க்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றதே இந்த href attribute தான். இந்த href இல்லாம டேக் வெறும் ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான், அது ஒரு லிங்கே கிடையாது. அடுத்து src. இது இமேஜ் டேக், அதாவது IMG கூட வரக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். src அப்படின்னா சோர்ஸ், அதாவது மூலம். நீங்க வெப்பேஜ்ல காட்ட விரும்புற படத்தோட மூலம், அதாவது அது எங்க இருக்குன்னு அதோட பாதைய சொல்றது தான் இந்த ஆட்ரிபியூட்டோட வேலை. இந்த படத்தோட சோர்ஸை 2 விதமா நம்ம கொடுக்கலாம். ஒன்னு அப்சல்யூட் URL. இது வேறொரு வெப்சைட்ல இருக்கிற படத்தோட முழுமையான முகவரி. இன்னொன்னு ரிலேட்டிவ் URL. இது உங்க வெப்சைட் உள்ளேயே இருக்கிற படத்தோட பாதை. இங்க ஒரு ப்ரோ டிப் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் ரிலேட்டிவ் URL பயன்படுத்துங்க. ஏன்னா நாளைக்கு உங்க வெப்சைட் டொமைன் பேரை மாத்தினா கூட இந்த இமேஜ் லிங்க்ஸ் உடையாம அப்படியே இருக்கும். ஒரு இமேஜ் டேகுக்கு src மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. அதோட width மற்றும் height attributes மூலமா படத்தோட அளவை நீங்க பிக்சல்லையே செட் பண்ணிடலாம். இது உங்க பேஜ் வேகமா லோடாக ரொம்ப உதவும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது alt attribute. src மாதிரியே இதுவும் ஒரு கட்டாயமான attribute. அதே அவ்வளவு முக்கியம் இப்ப பார்க்கலாம். இந்த alt attribute ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருவேளை உங்க இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தோ இல்ல படத்தோட லிங்க் தப்பா இருந்தோ அந்த படம் லோட் ஆகலைன்னா அந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் தெரியும். ஆனா அதை விட முக்கியமான காரணம் இது ஆக்சசிபிலிட்டிக்கு, அதாவது எல்லாரும் உங்க வெப்சைட்டை பயன்படுத்துறதுக்கு உதவுது. பார்வையற்ற பயனர்கள் ஸ்கிரீன் ரீடர்ஸ் பயன்படுத்தும் போது இந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டை படிச்சுதான் அந்த இடத்துல என்ன படம் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பாருங்க, இந்த ஒரே ஒரு சின்ன attribute உங்க வெப்சைட்டை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குது. சரி, லிங்க்ஸ் மற்றும் இமேஜஸை தாண்டி நம்ம பேஜ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைல், இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்களை சேர்க்க இந்த attributes-ஐ எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம பேஜை அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம். இது ஸ்டைல் attribute. தனியா ஒரு CSS ஃபைல் எல்லாம் எழுதாம உடனடியா ஒரு எலிமெண்ட்டுக்கு ஸ்டைல் கொடுக்க இது ஒரு ரொம்ப சுலபமான வழி. பாருங்க, எழுத்தோட நிறத்தை மாத்தணுமா, ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ரெட் போடுங்க. ஃபாண்ட் சைஸை பெருசாக்கணுமா இல்ல பேக்ரவுண்ட் கலரை மாத்தணுமா, இந்த உதாரணங்கள்ல இருக்கிற மாதிரி ஸ்டைல் attribute பயன்படுத்தி உடனே செஞ்சிடலாம். அடுத்ததா lang attribute. இது எப்பவுமே அந்த HTML டேக்ல தான் வரும். இதோட வேலை என்னன்னா, உங்க வெப் பேஜ் எந்த மொழியில இருக்குன்னு பிரவுசர்களுக்கும் கூகுள் மாதிரி சர்ச் என்ஜின்களுக்கும் சொல்றது தான். இது SEO-க்கும் ஆக்சசிபிலிட்டிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ENUS அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்னு அர்த்தம். இந்த டைட்டில் attribute ஒரு சின்ன மேஜிக் மாதிரி.
நீங்க எந்த எலிமெண்ட்ல இத சேர்க்கறீங்களோ யூசர் அது மேல மவுஸ கொண்டு போகும்போது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து நீங்க கொடுத்த டெக்ஸ்ட் ஒரு டூல் டிப்பா தெரியும். இது ஒரு பட்டன் என்ன செய்யும்னு கூடுதல் தகவல் கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப அவசியமான தகவல்களை இதுல வைக்காதீங்க. ஏன்னா மொபைல் யூசர்ஸ்க்கு இது தெரியாது. நம்ம இப்போ நிறைய அட்ரிபியூட்ஸ பத்தி கத்துக்கிட்டோம். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பர் மாதிரி கோட் எழுதணும்னா சில கோல்டன் ரூல்ஸை நாம ஃபாலோ பண்ணணும். அந்த சிறந்த நடைமுறைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் தங்க விதி, அட்ரிபியூட் பெயர்களை எப்பவுமே சின்ன எழுத்துல, அதாவது லோவர் கேஸ்ல எழுதுங்க. உலகளாவிய வலைச்சேர்த்தியம், அதாவது W3C, இது ஒரு சிறந்த பழக்கமா பரிந்துரைக்குது. இது உங்க கோட சுத்தமாவும் மற்றவர்கள் படிக்கிறதுக்கு எளிதாவும் வைக்கும். ரெண்டாவது தங்க விதி, ஆட்ரிபியூட்டோட மதிப்புக்கு, அதாவது வேல்யூக்கு எப்பவும் டபுள் கோட்ஸ் பயன்படுத்துங்க. சில நேரங்கள்ல கோட்ஸ் இல்லாமலும் வேலை செய்யும். ஆனா இந்த ஸ்லைட்ல இருக்கிற ரெண்டாவது உதாரணத்தை பாருங்க. அந்த மதிப்புல ஒரே ஒரு ஸ்பேஸ் வந்தா கூட போதும், உங்க கோட் உடைஞ்சிரும். அதனால இந்த குழப்பமே வேண்டாம், எப்பவுமே கோட்ஸ் பயன்படுத்துறத ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. இந்த விளக்கத்துக்கான மூலாதாரமான ஜாஸ்ஸிஃப் டீம் கூட இதை தான் சொல்றாங்க. அவங்க எப்பவும் ஆட்ரிபியூட் மதிப்புகளுக்கு மேற்கோள் குறிகளை பயன்படுத்துறாங்க. இதுதான் தொழில்முறை தரம், அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட். சூப்பர்! நீங்க இப்போ HTML ஆட்ரிபியூட்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டீங்க. வாங்க நாம பார்த்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். ஞாபகம் இருக்கா? ஆட்ரிபியூட்ஸ்னா ஓப்பனிங் டேக்ல வர எக்ஸ்ட்ரா தகவல். href மூலமா லிங்க்ஸ் உருவாக்கலாம். sarc, width, height மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான alt இமேஜ்களுக்கு பயன்படுது. alt மூலமா எல்லாரும் உங்க வெப்சைட்டை பயன்படுத்த முடியும். அப்புறம் ஸ்டைல் வச்சு ஸ்டைல் சேர்க்கலாம், லாங் வச்சு மொழி சொல்லலாம், டைட்டில் வச்சு டூல் டிப் காட்டலாம். இதுதான் நாம கத்துக்கிட்டதோட ஒரு சின்ன சுருக்கம். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இந்த 3 ஆப்ஷன்ல எது சரியான HTML ஆட்ரிபியூட் சின்டாக்ஸ்? நல்லா யோசிங்க. நாம பார்த்த கோல்டன் ரூல்ஸை ஞாபகப்படுத்தி பாருங்க. கரெக்ட். சரியான பதில் பி. ஏன்னா அதுல டபுள் கோட்ஸ் இருக்கு, ஈக்குவல்ஸ் சைனும் இருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த முறை இன்னொரு அருமையான டாபிக்ல சந்திக்கலாம்.